அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 49வது நாள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நம்ம ஆண்டவரை நன்றியோட ஸ்தோத்திரிக்கலாம். இந்த நாளில் 49 நாளும் தேவன் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கார், பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை பார்க்குறவங்களாம் என்ன கேட்பாங்க, என்ன இது 49 நாள் 50 நாள் என்று சொல்லி கொண்டிருக்காங்களேன்னு. ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களும் நம்ம கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்குறாங்க. நிறைய பேர் விண்ணப்பங்களை கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஜெப குறிப்பினால ஜெபிக்கும்படி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. கர்த்தர் இந்த ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. இல்லையா? ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மனசுல நிறைந்து இருந்துட்டாருன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குறைவுகளும் நம்மளை விட்டு வெளியில போகும். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள கூட நிறைய குறைவுகள் இருக்கும். பண பிரச்சனையா இருக்கலாம், மன பிரச்சனையா இருக்கலாம், பல கஷ்டங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம். அதெல்லாம் குறைகள். அந்த குறைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல நிறைவான இயேசு வரும்படியாய் ஆண்டவரை அழைக்கும் போது கர்த்தர் நம்ம வீட்டுக்கு கடந்து வந்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளும் நம்மளை விட்டு வெளியில போயிடும். இல்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த டிசம்பர் மாசத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்கிறதா தேவனிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வாருமே, ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்முடைய எல்லா குறைவுகளும் போவோம்.